டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஹாயக்கரன் சாதாரண டாக்டர் தான், மக்களோட பிரதிநிதி. நான் இப்போ கொடியாமத்தில் வந்து கொடியாமத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது. நான் ஒரு காசும் சேர்க்கையில் எல்லாம் இந்த யூடியூப் பாய்ஸும் மற்றது அந்த ஊரில் இருக்கிறபடியால் மற்றது இந்த சமூக அக்கறை உள்ளாக்கள் தங்கண்ட சம்பளத்திலையும் தங்கண்ட காசுலையும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு உதவியல் உலருணர்வுகள் கொடுத்துருக்கணும். அரசாங்கத்தால் எந்த இதுவுமே எங்களுக்கு தரப்படையில். முக்கியமாக ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்று சொல்கிறது கூட என்னோட ஒரு ரூபா கூட காசு தெரியல. அதால் தான் எங்களோட டயஸ்போரா, அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டு அவங்க படியல் உதவியில் வேண்டி ஆக்களை பிரித்து கொடுக்குறாங்க. மற்ற இந்த ரோடுகள் எல்லாம் சரியான பள்ளமாக இருக்குது. ஸோ உள்ளூராட்சி சபையில் இதில் வந்து திருத்தப்பட வேணும். அதை நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். சாவச்சேரி உள்ளூராட்சி சபை வந்து எங்களோட கைக்கு வேறமண்டு இதில் காப்பீட்டு அடிக்கணுமன்ற வரைக்கும் ஆசை இருக்குது. நன்றி. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள கொடிகாமம் பிரதேச மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா நேரில் சென்று நின்று பார்வையிட்டதோடு உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தார். தென்மராட்சி பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் 20 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் தங்காமல் வெள்ளத்தின் மத்தியில் வீடுகளிலேயே தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா வழங்கி வைத்தார். கொடிகாமம் பிரதேசத்தில் உள்ள நாவலடி, ஐயனார் கோவிலடி மற்றும் ஆத்தியடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 100 பேருக்கு 5000 ரூபாய் பெறுமதியான இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய கட்சி ஆதரவாளர்களே இந்த நற்பணியை இந்த செய்திருக்கிறார்கள். கொடிகாமம் கவுசிபுர பகுதியில் இப்போ தாண்டா ரோட்டே ஏற்றிட்டு போட இந்த உயரத்துக்கு ரோட்டு ஏற்றி போடும். அப்போ தான் தண்ணி முழுக்க போய் காணிக்க நிற்கும். இது ரோட்டை உள்ள 15 ரூபாய் கிடக்குன்னு பாருங்க. காணியை விட்டுட்டு ரோட்டுக்கு தண்ணி மீன் ஓடுது எங்க மணல் அங்காலையா ஐட்டம் போய் யாரும் பாது இல்லையா பேக் பார்த்து தண்ணிக்கு போயிடுவாங்க. கீழே பிடிக்கும் பேக் பார்த்து 1/2 கிலோ போயிட்டு ஊசி நேரம் அப்போ பேக் வேணும்னா போய் வெயிட்டிங் கூட இறங்கியிருக்கோம். அந்த வீட்டுக்கு வரட்டா உங்களுக்கு தெரிஞ்சாக போங்கடா. கீழே ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வீடுகளில் வந்து தேடி போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்கிறாண்டா இதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மாறி கொண்டு வராங்க.
ஆமா முன்னுக்கு யாராவது வந்தவையா வேறு யாரும் பாத்தீங்க உங்களை தேடி நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பினாலும் உங்களை தேடி வந்து உதவி செய்கிறார் அதே மாதிரி இதை கொடுத்துட்டு ஆமா இந்தாங்க ஓம் 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 எப்படி இருப்பீங்க இருப்பீங்களே நன்றியா கரண் கம்பி எல்லாம் போதும் எத்தனையாம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இந்த தண்ணி வத்தம் பிறகு இதுக்குள்ள இறங்க கூடாதான் பாம்பு வந்து கொத்தி சண்டை சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள பிரச்சனை நடந்தது டாக்டர் இந்த தண்ணியால இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருமா அடி சொல்லுங்க மேடம் உங்களை இந்த வைத்திய முகாம் சம்பந்தமாக அதை ஒரு சொல்லுங்க ரைட் ஓகே ஓகே அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தா கிடைக்கும் ஆட்டோ வந்து பிடிச்சி இல்ல தம்பி இதுல கொடுப்பாங்க அங்க வர சொல்லியாச்சு என்ன சார் இங்க நாங்க மட்டும் உழுக்குற தான் பேசுறது சார் நம்ம டாக்டர் தெரியாம யாரும் அதுக்கு நான் போவேன் என்ன மேல தண்ணி ஏறணும் உள்ளுக்குள்ள போகல வாசல் வரைக்கும் நிற்குது சரி அப்புறம் நான் பாருங்க கொஞ்சம் இது முடிய வந்து கேட்குறேன் நீங்கள் யாரும் வேலை போகிற கிடைக்கணும் உங்கள்கிட்ட இல்லைன்னு அப்போ வருமானம் செய்வேன் சரி இதில்
அதான் வீட்டுகளுக்கு போனாங்க. மேலே உயரும் அதுக்கு கான் கட்டி வடிவாக கட்டுவோம். பிரேசவை எனக்கு போட்டு நீங்கள் எம்பிபிக்கு போட்டாலும் சரி, திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி, அது உங்களை போட்டது இல்லை. பிரேசவைக்கு நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் நின்று செய்வேன். சாவச்சேரி இந்த வீடு சாவச்சேரியில் மாறி ஒரு ஓட் என்பிபிக்கு விழுந்தாலும் என்பிபி ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எந்த ஏரியா வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பிரேசவையில் 22 பேரையும் பிடிச்சிட்டோம்னா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன். அது 100 வீதம் ஷுவர். நான் சொன்னால் அந்த சாவச்சேரி வந்து ஒரு மாதிரி கிராமமாக செய்வோம். இந்த ஒழுங்க முழுக்க காப்பீட்டு அடித்து முழுக்க தண்ணி ஓடுறதுக்கு வெட்டுவோம். வெட்டி ஒழுங்கான இதை போட்டு அடிப்பேன். பிரேசபைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா, உள்ளூராட்சி சபை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால் சாவச்சேரியை காப்பாற்றுறது சரியான கஷ்டம். எனக்கு ஒற்றே ஒரு உதவி செய்யுங்க. இந்த உள்ளூராட்சி சபையில் போய் நான் போகிறதில்ல தானே, எங்களோட படியில் தானே யாராவது உங்களாக்கள் தானே போட போறீங்களா, யாராவது ஒரு 22 பேரை போடுவோம். பிரேசபை எடுத்துகிட்ட மாட்டேன். முழு பண்டையும் நான் இங்கே எடுத்து இதுக்கும் காரணரும் கொட்டை கட்சி நான் கொடுத்த வாக்கு மாறக்கூடாது. 3க்கும் முதல் ஃபஸ்ட்டாக செய்து போட்டு அதை பார்த்துட்டு மற்ற இடங்களை செய்வோம். நீங்கள் தான் யோசிக்கணும். முக்கியமாக சாவச்சேரி மக்கள்கிட்ட கேட்குற பெரிய ஒரு வேண்டுகோள், இன்னொரு 1.5 மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும். இது மாறாது. நாங்கள் நிச்சயம் உங்களை தான் போடுவோம். 100க்கு 100 எனக்கு இல்லை, நீங்கள் இம்முண்டாக்களுக்கு தான் எனக்கு போட்டுட்டு நீங்கள் எங்கே என்ன அதே தான் ஒவ்வொரு நாளும் இரவு கல்லறிங்க வீட்டுக்கு. அது தவிர வேறு வழி இதை போடாது. சரி தானே. அப்போ வீட்டு கல்லறியோட ஒரு வந்து ரோட்டு போடுவீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்டுகளை தேவைப்படலாம். ரோட்டில் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. இந்த கொஞ்சம் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. அப்போ நாங்கள் உள்ளூராட்சி சபை இந்த முறை இதில் அது வந்தவுடனே நாங்கள் சாவச்சேரி ஃபுல்லாக செய்வோம். நீங்கள் யோசி ஃபேமிலி மட்டும் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அகல் வேணுமா? கிடக்கிற திரைச்சல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஹதேக்கரன் சாதாரண டாக்டர் தான், மக்களோட பிரதிநிதி. நான் இப்போ கொடியாமத்தில் வந்து நாங்கள் கொடியாமத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது. நான் ஒரு காசும் சேர்க்கையில் எல்லாம் இந்த யூடியூப் பாய்ஸும் மற்றது அந்த ஊரில் இருக்கிறபடியால் மற்றது இந்த சமூக அக்கறை உள்ளாக்கள் தங்கண்ட சம்பளத்திலையும் தங்கண்ட காசுலையும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு உதவியல் உணர்வுகள் கொடுத்துருக்கணும். அரசாங்கத்தால் எந்த இதுவுமே எங்களுக்கு தரப்படையில். முக்கியமாக ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்று சொல்கிறது கூட என்னோட ஒரு ரூபா கூட காசு தெரியல. அதால் தான் எங்களோட டயஸ்போரா, அதாவது வந்து வெளிநாள் இருக்கிற எங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டு அவங்க படியல் உதவியில் வேண்டி ஆக்களை பிரித்து கொடுக்குறாங்க. மற்ற இந்த ரோடுகள் எல்லாம் சரியான பள்ளமாக இருக்குது. ஸோ உள்ளூராட்சி சபையில் இதில் வந்து திருத்தப்பட வேணும். அது நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். சாவச்சேரி உள்ளூராட்சி சபை வந்து எங்கள்ட கைக்கு வரமண்டு இதில் காப்பீட்டு அடிக்கணுன்ற வரைக்கும் ஆசை இருக்குது. நன்றி.